வெல்கம் டு சமையல் சோலை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான சுவையில் ஒரு சங்கரா மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இதில் சத்துக்கள் ரொம்ப அதிகங்க. அதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 80 கிராம் புளி எடுத்திருக்கேங்க, 70 கிராம் சின்ன வெங்காயம், 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், 15 கிராம் வடகம் எடுத்திருக்கேங்க, கொஞ்சமாக கருவேப்பிள்ளை, 6 பீஸ் மாங்காய் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம முதல்ல இந்த தக்காளியையும் புளியையும் நம்ம ஊற வைக்க போகிறோங்க. நான் எப்போவுமே இந்த தக்காளியை இப்படி நடுவில் கட் பண்ணி தாங்க ஊற வைப்பேன். ஏன்னா இதில் புழு இருக்கிறது தெரியணுன்றதுக்காக. இப்போ நம்ம தக்காளியையும் புளியும் ஊற வச்சிடலாங்க. நான் இன்றைக்கி 20 நிமிஷம் இந்த புளியும் தக்காளியும் நான் ஊற வைக்கிறேங்க. பாருங்கள், ஊற வச்சாச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளியை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாங்க. அதுக்கப்புறமா இந்த புளியை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மண் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். அந்த மண் ஓடெல்லாம் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. நம்ம நல்லா இதை கரைச்சி தண்ணியை நம்ம விட்டு மாற்றி மாற்றி நம்ம ஒரு 3-4 தடவை அலசினாவே இதில் இருக்கிற அந்த மண் ஓடெல்லாம் போயிடுங்க. நீங்கள் அந்த மாதிரி அலசிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம புளி கரைசல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளியை ஆட் பண்ணலாங்க. தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ண போகிறோங்க. கல்லுப்பு போட்டு நம்ம நல்லா மசிச்சு விட்டுடலாங்க. மசிச்சு விடும்பொழுது நல்லா இது மசிஞ்சிருங்க, உங்களுக்கு சூப்பராக வந்துடுங்க. பாருங்கள், அடுத்தது நம்ம இந்த புளி தண்ணியையும் இந்த தக்காளியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற அந்த தோல்லாம் எடுத்து போட்டுருங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தோல் வரும், அதை எடுத்துருங்க. அடுத்தது நான் இதில் 6 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேங்க. நான் இதிலையே மஞ்சள் நான் சேர்த்து அரைச்சிருக்கேங்க. அதனால் நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணல. உங்களுக்கு மஞ்சள் தூள் நீங்கள் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். 6 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் புளிப்பு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் வானல் வச்சிடலாங்க. நான் இன்றைக்கி 100 ml எண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க. ஏன்னா மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா எண்ணெய் சூடான உடனே நான் அந்த வடகத்தை ஆட் பண்ணுறேங்க. வடகம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க, கருகிடக்கூடாது. நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அடுத்தது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையும் வெங்காயம் நல்லா சேர்த்து நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருங்க. வெங்காயம் கொஞ்சமாக கலர் மாறணுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருந்தாவே போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி புளி கரைசலை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ஆட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேங்க. இந்த 1 கிலோவுக்கு இது கரெக்டாக இருக்குங்க. குழம்பு கொதிச்சிடுச்சுங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சிடுச்சுங்க. இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு கரண்டியில் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் மீனெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு, ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மீனை ஆட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம 5 மினிட்ஸ் இதை கொதிக்க விட போகிறோங்க. ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், மீன் ஓரளவுக்கு வெந்துடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க மாங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க.
இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க அந்த மாங்காய்லாம் வந்து இதில் போட்டுடலாங்க. இந்த மீன் குழம்புல இந்த மாதிரி நீங்கள் மாங்காய் போட்டு செய்யும்பொழுது அந்த சுவை இன்னும் அதிகமாக இருக்குங்க. இதையும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மாங்காய் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சுங்க. பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம கொஞ்சமாக வந்து இதில் மல்லித்தழை வந்து சேர்த்துக்கலாங்க. இது இன்னுமே வந்து உங்கள் குழம்புக்கு வந்து நறுமணத்தை வந்து கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. செம்ம வாசனையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த சங்கரா மீனில் பார்த்தீங்க அப்படின்னா புரதச்சத்து இருக்குங்க. அதுவும் இல்லாமல் ஒமேகா 3 இருக்கிறதால இந்த மூளையோட செயல்பாட்டுக்கு இது ரொம்பவே உதவுது. உங்கள் கண் பார்வைக்கும் வந்து ரொம்பவே நல்லதுங்க. இதில் விட்டமின் ஏ மற்றும் டி இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் சோலை போல சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும். நன்றி.